என் உயிர் காக்கும் சஞ்சீவியே இதுதான். நான் என் உயிர்னு சொன்னது என் புருஷனை. அப்படி இருக்கும்போது என்னால எப்படி இதை கழட்ட முடியும்? நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் கட்டின தாலியை விட யாரோ கொடுத்த பொருள் தான் உனக்கு முக்கியமா போச்சுன்னா அப்புறம் நான் கட்டின தாலிக்கு என்ன மரியாதை? என்னை விட உங்களுக்கு பிடிச்ச பொண்ணையே நீங்க கல்யாணம் பண்ணிக்கோங்க. தயவு செஞ்சு இதை மட்டும் எடுக்க சொல்லாதீங்க. நான் சொல்றத கேளுங்களேன். மா எடு. நான் இதை தர மாட்டேன். போயிடுங்க. நான் சொல்றத கேளுமா? எடுமா. வேண்டாங்க. எடுமா. சொல்றேன்ல. எனக்கு மட்டும் என்ன குறைச்சல்? நல்லதானே இருக்கேன். நீங்க உங்க மாமனார் மாமியார் கிட்ட எப்படி இருக்கீங்கன்னு நான் கேட்கல. அவங்களோட அன்பு உங்களுக்கு எப்பவுமே இருக்கு. சங்கரும் நீங்களும் எப்படி இருக்கீங்கன்னு தான் கேட்டேன். நல்லதா இருக்கும். லாஸ்ட் டைம் வரும்போது நீங்க என்ன சொன்னீங்களோ அதே பதில் தான் இப்பவும் சொல்றீங்க. பாக்குறதுக்கு புருஷனும் பொண்டாட்டியும் வாட்ட சாட்டமா நல்லாதான் இருக்கீங்க. ஆனா அப்படி இருந்து என்ன பிரயோஜனம்? நீங்க என்னமோ 5-6 குழந்தைக்கு தாயான மாதிரி பேசுறீங்க. இது பாருங்க, எங்களை உங்களோட சேர்க்காதீங்க. குழந்தைக்கு அவசரம் இல்லைன்னு நாங்க கட்டுப்பாடோட இருக்கோம். ஆனா உங்க சங்கதி அப்படியா? நானும் அவரும் நல்லதானே இருக்கோம். ப்ளீஸ் இது பாருங்க, மறுபடியும் அதே சொல்றீங்க. புருஷன் பொண்டாட்டிங்கிற அர்த்த பிரகாரம் வாழறீங்களா? சரி, நீங்க எப்படி வாழறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா கட்டில் எங்க இருக்குன்னு தெரியாத பொண்ணு யாருன்னு கேட்டா அது நீங்களாதான் இருக்கும். கட்டில்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? புருஷனும் பொண்டாட்டியும் ஒன்னா இருக்கிற இடம், கட்டி பிடிக்கிற இடம். சரி, கட்டி பிடிக்க வேண்டாம், அட்லீஸ்ட் தொட்டாத பேசலாம்ல. நீங்க ரொம்ப ஓபனா பேசுறீங்க ஜோதி. இதுல ஓபனா பேச என்ன இருக்கு? உங்களுக்கு விவரம் பத்தல. இத பாருங்க உமா, இந்த குடும்பத்துல நான் ஒருத்தியா பிறக்கலனாலும் நானும் இந்த குடும்பத்துல ஒண்ணுதான். நல்லது கெட்டதுல எனக்கும் நிச்சயமா பங்கு இருக்கு. சங்கரோட அக்கா அவங்க நாத்தனார் அவரு கட்டி கொடுக்கணுங்கிறதுக்காக உங்க கல்யாணத்துக்கு அவங்க வராம இருந்துட்டாங்க. உங்க நாத்தனார் ஸ்தானத்துல இருந்துதான் நான் கேக்குறேன். சொல்லுங்க, என்ன நடந்தது? என்ன பிரச்சனை? எதுக்காக உங்களுக்குள்ள இந்த விரிசல்? உமா, என்னாச்சு? ஏன் அழறீங்க? ஐம் சாரி. நான் 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 இந்த வீட்ல ஒருத்தரா இல்ல, ஒரு ஃப்ரெண்டா கேக்குறேன். என்னாச்சு? இன்ஃபேக்ட் நான் இதெல்லாம் சொல்றது உங்க நல்லதுக்காக தான். நீங்களும் என்ன மாதிரி சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக தான். தப்பா நினைச்சுக்காதீங்க. என் மேல எந்த தப்பும் இல்ல ஜோதி. அப்போ சங்கர் மேலியா? அவர் மேலேயும் தப்பு சொல்ல முடியாது. என்ன சொல்றீங்க உமா? 2 பேர் மேலயும் தப்பு இல்ல, அப்ப என்னதான் பிரச்சனை? 2 பேரோட மனசும் ஒத்து போன மாதிரி 2 பேரோட கருத்தும் ஒத்து போல. நீங்க என்ன அரசியல் கட்சி ஏதாவது நடத்துறீங்களா? கருத்து ஒத்துமை வேறுபாடுன்னு சொல்றதுக்கு? உமா, நீங்க தாம்பத்தியம் பண்ண வந்தவங்க, வாழ்க ஒழுகன கோஷம் போடுறதுக்காக வரல. என்னது இது? எதுக்கு இந்த கண்ணாமூச்சி ஆட்டம்? என்ன பிரச்சனை? இது என் கழுத்துல இருக்க கூடாதான். இது நீங்க வணங்குற தெய்வத்தோட டாலர் தானே? இந்த தெய்வம் என் உடம்ப அலங்கரிக்க கூடாதான். அதாவது அவரோட இருக்கும்போது
இந்த சிவலிங்கம் என் கழுத்துல தொங்க கூடாதா? சரி, அப்போ மத்த நேரத்துல கேட்க மாட்டாரா? சங்கர் குணம் உங்களுக்கு தெரியும், ஏன் நம்ம எல்லாருக்குமே தெரியும். சங்கருக்கு நம்பிக்கை இல்லைன்னா கொஞ்ச நேரம் அத கைட்டு வச்சீங்கன்னா குறைஞ்சா போயிடுவீங்க. நீங்க சுலபமா சொல்லிட்டீங்க ஜோதி. என் உயிர் காக்கும் சஞ்சீவியே இதுதான். நான் என் உயிர்னு சொன்னது என் புருஷனை. அப்படி இருக்கும்போது என்னால எப்படி இதை கழட்ட முடியும்? நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. இதான் ஜோதி நடந்தது. எங்க ஊர் சாமியார் இத கொடுத்து எந்த நேரமும் இது என் கழுத்துல இருக்கணும்னாரு. என் புருஷனோட உயிரே இதுலதான் அடங்கி இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் என்னால எப்படி இதை கழட்ட முடியும்? உங்க நம்பிக்கை நான் குறை சொல்லல. எந்த பொண்ணா இருந்தாலும் அப்படித்தான் நடந்துட்டு இருப்பா. ஆனா இந்த விஷயத்த அப்படியே சங்கர் கிட்ட சொல்ல வேண்டியதுதானே? நிச்சயமா அவர் அதை புரிஞ்சுக்கிட்டு இருப்பாரு. அவரை பத்தி தெரிஞ்ச நீங்களே இப்படி பேசலாமா? அவர் ஒத்துக்க மாட்டாரு. இல்ல உமா, கவலைப்படாதீங்க. இதுக்கு நிச்சயமா ஒரு தீர்வு கிடைக்கும். எப்படி? நம்மளால அவரை மாத்த முடியுமா? நிச்சயமா முடியும். நம்மளால முடியலனாலும் அவரால முடியும். அவரா? யாரு? நம்ம வணங்குற உங்க கழுத்துல செயின்ல தொங்கிக்கிட்டு இருக்கிற அந்த நடராஜ பெருமாளால நிச்சயமா மாத்த முடியும். என்ன சொல்ற ஜோதி? சாமி பக்தி இருக்க வேண்டியதுதான், அதுக்கா இப்படி ஒரு கட்டுக்கதையா? என்னால நம்பவே முடியல. எங்க நீங்க பேசுறது ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்களே இப்படி பேசுனீங்கன்னா சங்கர் சொல்லவே வேண்டாம், இளக்காரமா தான் சிரிப்பாரு. பின் என்ன ஜோதி, எந்த காலத்துல நம்ம இருக்கோம்? இத பாருங்க, இது எந்த காலத்துக்கும் பொருந்துங்க. பேய், பிசாசு, பில்லி சூன்யம் இதெல்லாம் வராம இருக்கிறதுக்கு இந்த காலத்துல கூட நிறைய பேர் தாயத்தெல்லாம் கட்டிக்கிறாங்க. உமா கடவுளை பத்தி யாராவது ஏதாவது சொன்னா உடனே அதை நம்பிடுவா. ரொம்ப நாள் பாவம் கல்யாணம் ஆகாமலே இருந்திருக்கா. சாமியார் சிவலிங்கத்தை போட்டுக்க எல்லாமே சரியா போயிடும்னு சொல்லியிருக்காரு. அவளும் பாவம் அதை நம்பி போட்டிருக்கா. அந்த நேரம் பார்த்து கல்யாணமும் ஃபிக்ஸ் ஆயிருக்கு. நம்ம அவ நம்பிக்கையை பத்தி என்ன குறை சொல்ல முடியும்? இத பாரு, இத நானும் நீ வேணா நம்பலாம், ஆனா சங்கர் மாதிரி ஆளுங்க எப்படி நம்புவாங்க? அவர் நம்புறாரோ இல்லையோ, உமாவோட நம்பிக்கை யாராலையும் தளர்த்த முடியாது. அவங்க அந்த லிங்கத்தை கட்டணும்னா ஒரு மண்டலத்துக்கு சங்கர் சிவன் கோயில சுத்தி வரணும். சங்கர் கோயில் பக்கமே போக மாட்டாரு. அப்புறம் எப்படி இந்த பரிகாரத்தை செய்ய போறாரு? அசாமிய நம்புற சங்கர் சாமி எப்படிங்க நம்ப போறாரு? சிக்கலான விஷயம்தான் ஜோதி. ஒரு சின்ன குழந்தையோட காலில் விழ சொன்னா கூட சங்கர் விழுந்துருவான். ஆனா கோயிலுக்கு போய் தெரியுங்க, நல்லா தெரியும். உமா கிட்டயும் நான் பேசி பார்த்தேன். ஆனா அவளையும் நம்மளால வற்புறுத்த முடியாது. இதுக்கு என்ன தீர்வுன்னு எனக்கு நிஜமாவே தெரியல. இத பாரு, உமாவை எந்த காரணத்தை கொண்டும் வற்புறுத்த முடியாது. அவங்க தெய்வ பக்தி உள்ளவங்கன்னு சொல்றதை விட அவங்களே தெய்வமா நிக்கிறவங்க. சங்கரை தான் மாத்தணும். அவனும் மாறலன்னா இதுக்கு முடிவே கிடையாது. நீங்க வேணா சங்கர் கிட்ட கொஞ்சம் பேசி பாருங்களேன் ப்ளீஸ். சரி, நான் பேசி பார்க்கறேன். ஹலோ சங்கர், தமிழ் பேசுறேன்டா. சொல்லுடா. ஏன்டா பதட்டமா பேசுற? எனி ப்ராப்ளம்? என்னடா சொல்ற?
இருக்கிற சங்கிலியை கட்டினா நான் செத்து போயிடுவேன். நல்லா தமாஷா இருக்கடா. என்னடா சங்கர், ஏன்டா இப்படி பிகு பண்ற? நான் என்னடா பிகு பண்றேன்? உமாக்கா நீ இதை செய்யக்கூடாதா? இப்ப என்னங்கிற? உமா கூட நான் சந்தோஷமா இருக்கணும், அவ்வளவுதானே? அதுவே தான்டா. ஓகேடா, நீ சொல்லிட்டேல, இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு பாத்துறேன், போதுமா? டேய் சங்கர், என்னடா சொல்ற நீ? பயப்படாதடா, உமாவோட பயத்தை தெளிவாக்க போறேன். ஓகே, டோன்ட் வரி. சரி, நான் போன் வச்சிடுறேன். பாய்டா. என்ன சொன்னாரு? என்னத்த சொல்றான்? ஹலோ, யாரு? நான் சித்ரா பேசுறேன். ப்ளீஸ் போன் வெச்சிராதீங்க. என்னடி மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா? எதுக்கு போன் பண்ண? என்கிட்ட பேச உனக்கு என்ன இருக்கு? ஆமா, இத்தனை நாள் நீங்க தான் எனக்கு போன் பண்ணி வம்பிழுப்பீங்க. நான் போனை கட் பண்ணுவேன். இப்ப நான் பண்ணும்போது நீங்க கட் பண்றீங்களா? கேக்குறதுக்கே கிண்டலா இருக்கு. முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்றல, அதுக்கு தான் கால் பண்ணிருக்கேன். என்னடி முக்கியமான விஷயம்? பொல்லாத விஷயம். சங்கர்ட்ட பேசணும்னு சொல்வேன், அதானே? பாரு, ஞாபகம் வச்சுக்கோ, எனக்கு மருமக வந்தாச்சு. சும்மா சங்கர்ட்ட பேசணும், அவங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும்னு நினைச்சேன். நான் உன்னை தொலைச்சிருவேன், ஜாக்கிரதை. ஏண்டி வெக்கம் இல்லாம போன் பண்றியே? நீ எல்லாம் ஒரு மனுஷியா? ஏண்டி போன் பண்ண? இங்க பாருங்க, நான் சங்கருக்கு போன் பண்ணல, உங்களுக்கு போன் பண்ணல, கலெக்டர் சாருக்கும் பண்ணல. பின்ன யாருக்கு பண்ற? உங்க மருமக கிட்ட பேசுறதுக்காக தான் நான் கால் பண்ணேன். உங்க மருமகளை நான் நேரா இன்னும் பார்த்ததில்ல. அதான் சரி போன்லயாவது பேசலாமேன்னு ஆசையா கால் பண்ணிருக்கேன். அவங்க இருந்தா கூப்பிடுங்க. ஏய், குடும்ப பொண்ணுட்ட உனக்கு என்னடி பேச்சு? என்னங்க, நானும் குடும்ப பொண்ணுதான். எங்க குடும்பமோ பெருசு. ஏணி வச்சாலும் உங்களாலலாம் ஏறி வர முடியாது. ஏய், வாய மூடுறி. ஆம்பளைங்களை வளைச்சு போட்டு வியாபாரம் பண்ற நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? ஆமா, நான் வியாபாரி தான். பரதநாட்டியத்துல வியாபாரம் பண்றவ. என் பரதத்துக்கு முதல்ல மயங்கினது உங்க புள்ளதான். ஆனா பொம்பளைங்க பின்னாடி சுத்துற ஆளு அவரு இல்ல. சுத்தமான மனுஷன். உலகத்திலேயே பெத்த புள்ளையோட குணம் தெரியாம ஒரு அம்மா இருக்கான்னா அது நீங்க தான். ஏண்டி என் குரலை கேட்டாலே ஒடுங்கி நடுங்கி போறவ நீ என்கிட்டயே ஓங்கி குரல் கொடுக்கறனா? அந்த அளவுக்கு சங்கர் உன்னை தயார்படுத்தி வச்சிருக்கான்ல. கூடிய சீக்கிரம் உங்க மருமகளையும் அவர் தயார் பண்ணிடுவாரு. வாய் முடி. இத பாரு, உன் ஆட்டம் பாட்டம் கச்சேரி எல்லாம் எங்கயாவது வெளியில போய் வச்சுக்க. ஆடணும்னு ஆசைப்பட்டா எங்கயாவது போய் ஆடுறி. சங்கர் மாதிரி ஆளுங்க நிறைய கிடைப்பாங்க. வீணா என் மகனுக்கும் மருமகளுக்கும் சண்டை முட்டி விடாத. சண்டை வரணும்னா அது என்னால வராது, உங்க மருமகளாலதான் வரும். கட்டின புருஷன் மாமியார் மாமனார் சொல் பேச்சு கேட்டு அடக்க ஒடுக்கமா நடக்கணும். அப்படி இல்லாம புருஷன் மனசையும் மாத்தி உங்க சந்தோஷத்தையும் கெடுத்து ஊதாரியா நடந்துக்க கூடாது. இப்பயும் சொல்ற கேட்டுக்கோங்க. உங்களை விட உங்க புள்ள மேல அக்கறை இருக்கிறவ நான் தான். நீ ஏண்டி பேச மாட்ட? ஒண்ணும் தெரியாத மாதிரி இருந்தவ இப்ப இவ்வளவு பேசுறனா எல்லாம் என் பையன் கொடுக்கற இடம். ஏண்டி என் மருமகிட்ட பேசுற யோகியதை உனக்கு கிடையாது, அத புரிஞ்சுக்கோ. இனிமே சங்கருக்கு ஹாஸ்பிட்டலுக்கோ வீட்டுக்கோ போன் பண்ற வேலையெல்லாம் வச்சுக்காத. எங்க இருந்தோ வந்த அனாதை சிரிக்கி நீ சொந்தம் கொண்டாடலான்னு பாக்குறியா? வைடி போன. நான் இங்கதான் இருக்கேன். நான் ஒன்னும் போக சொல்லலையே. கோமா இருக்கீங்களா? அப்படியே கொந்தளிச்சு போய் உட்காந்துருக்கேன். என்னாச்சுங்க? என் ஆராய்ச்சியை பார்த்து இந்த உலகமே வியக்குது. ஆனா என் மனைவி ஊரை ஏமாத்தி காசுப்படுங்கிற கூட்டத்துக்கு தலைவியா இருக்கா. என்ன சொல்றீங்க? பல சாதனைகளை படிச்சனா சின்ன புத்தி படிச்ச உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேனே, அதை நினைச்சு வேதனைப்படுறேன். அப்படி என்ன பாவம் பண்ணிட்டேனா? யாரோ கொடுத்தாங்கன்னு நம்பி கழுத்துல சிவலிங்க சங்கிலின்னு ஒண்ணு போட்டுட்டு இருக்கியே, அது என் உயிரை காக்க போகுதா இல்ல என் உயிரை குடிக்க போகுதா? சிவசிவா, இப்படி எல்லாம் பேசாதீங்க. வேதனை வரலாம், சோதனை ஏற்படலாம். ஆனா அதெல்லாம் என்னால ஏற்பட்டதுன்னு சொல்லாதீங்க. என் கணவர் சாதனையாளு, அந்த சந்தோஷமே எனக்கு வாழ்நாள் பூரா போதுங்க. ஆனா என் உயிரை மட்டும் பறிக்காதீங்க. இத பார், நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா? ஜோதி இங்க வந்தாளா? வந்தாங்க. நீ என்ன உளர்ன? உண்மையை சொன்னேன். என்ன உண்மை? என் உயிரை பத்தின உண்மையை சொன்னேன். இது உன் கழுத்துல இல்லனா நான் உயிரோட இருக்க முடியாது, அதானே? நிச்சயமாங்க. யார் சொன்னது?
எங்க ஊரு சிவனடியார் சொன்னாரு. ஒரு சாமியார் சொல்றது உனக்கு வேதமா படுது, நான் சொல்றது உனக்கு வேதனையா இருக்கு. ஐயோ, அப்படிலாம் சொல்லாதீங்க. யோகிகளும் ஞானிகளும் உண்மையதான் சொல்லுவாங்க. அப்ப நான் சொல்றது பொய்யா? பொய்யை எப்படிங்க உண்மைன்னு நம்ப முடியும்? உமா, நம்பிக்கை இல்லாத விஷயத்த யார் சொன்னாலும் எனக்கு பிடிக்காது. உங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் நான் ஒத்துக்கிட்டேன். திருநீர் வச்சுக்கோ, குங்குமம் வச்சுக்கோ, கோயிலுக்கு போ, எதையுமே நான் தடுக்கல. ஆனா கழுத்துல நான் கட்டின தாலியை மட்டும் தான் நீ சுமக்கணும். அதை வச்சு நீ ஒரு பெரிய டிராமாவே பண்ணிட்டியே. எங்க அப்பா அம்மாவும் அதை நம்பிட்டாங்க. ஒரு வகையில இதுவும் நீ எனக்கு செய்யற துரோகம் தான். அதை கூட நான் பெருசா எடுத்துக்கல. என்ன பத்தி தெரிஞ்ச நீ என்ன மட்டும் தான் நம்பணும். ஆனா நான் கட்டின தாலியை விட யாரோ கொடுத்த பொருள் தான் உனக்கு முக்கியமா போச்சுன்னா அப்புறம் நான் கட்டின தாலிக்கு என்ன மரியாதை? உங்களுக்கு நான் எப்படி புரிய வைக்கிறதுனே தெரியலங்க. இந்த சிவலிங்கம் இல்லைன்னா நீங்க இல்ல. பாத்துறேன், அதையும் நான் பாத்துறேன். அதுவா நான் பாத்துறேன். எதுவா இருந்தாலும் நான் சம்மதிக்க மாட்டேன். அது இல்லனா நான் செத்துருவேனா? அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. அதை எடுத்து போடு. இத பார், உன் அழக ரசிச்சுட்டு நான் சாக தயாரா இருக்கேன். விஷ பரீட்சை வேண்டாங்க. புருஷனோட சுகத்தை விட உனக்கு அதுதான் பெருசுனா அது அங்க இருக்கவே கூடாது. இருக்கவே கூடாது. வெறும் தீபத்துல ஒளி இருக்காதுங்க, திரி இருந்தாதான் தீபம் எரியும். அது மாதிரிதாங்க தெய்வ கடாட்சமும். தெய்வ நிந்தனா பொல்லாதது. நானோ நீ நினைக்கிற கடவுளோ பொல்லாதவங்க இல்லோமா. இப்படி போலி சிந்தனையை வளர்த்து வச்சிருக்கியே, நீதான் பொல்லாதவன். இத பாருமா, இப்ப நீ இதை எடுக்க போறியா இல்லையா? என் உயிரை கூட எடுத்துக்கங்க, பரவாயில்ல. ஆனா இது ஒரு காலம் நான் எடுக்க மாட்டேன். என் தாலிக்கு வேலையே இதாங்க. அத பத்தி எனக்கு கவலை இல்லை. அதுக்கேத்த கூலி எது வந்தாலும் நான் ஏத்துக்கிறேன். எடு, சொன்னது செய்வோமா? எடு. வேண்டாங்க, என்ன விட்டுடுங்க. காலம் பூரா நான் சுமங்கலியாவே இருக்கணும். கல்யாணமாகியும் நான் கண்ணியாவே இருந்துட்டு போயிடுறேன். வேண்டாங்க, என்னை விட உங்களுக்கு பிடிச்ச பொண்ணையே நீங்க கல்யாணம் பண்ணிக்கோங்க. தயவு செஞ்சு இதை மட்டும் எடுக்க சொல்லாதீங்க ப்ளீஸ். முடியாது, முடியாது, முடியாது. என் கண்ணுக்கு நீதான் அழகி. உன்னை நான் விரும்பித்தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். நீயே இறக போடுவே நான் காத்துட்டு இருந்தேன். ஆனா யாரோ கொடுத்த அந்த சிவலிங்கத்தை நீ வசத்தையும் நினைச்சிட்டு இருக்க. என்னைக்கு நீ இப்படி நினைக்க ஆரம்பிச்சியோ அப்பவே என்ன நீ அவமதிச்சிட்ட. உன்னை நான் சும்மா விட மாட்டேன். உமா, முடியாதுங்க. நீங்க சொல்றத நான் செய்ய மாட்டேன். அந்த பரமேஸ்வரனே வந்து சொன்னாலும் நான் அதை காட்ட மாட்டேன். அதை எடு. எடுமா, அதை சொல்றேன். உமா, எடு. வேண்டாம், கிட்ட வராதீங்க, போயிடுங்க ப்ளீஸ். மா, நான் இதை எடுக்க மாட்டேன். நான் சொல்றத கேளுங்களேன். மா, எடு. நான் இதை தர மாட்டேன், போயிடுங்க. நான் சொல்றத கேளுமா, நீ எடு. உமா, நீ எடு, இல்ல நானே எடுத்துருவேன். உமா, எடு. இல்லங்க, இல்ல, நான் இதை கொடுக்க மாட்டேன். கொடுத்துதான் ஆகணும். நான் இதுக்கு சம்மதிக்க மாட்டேங்க. நீங்க போயிடுங்க. உமா, சொல்றத கேளு. வேணாங்க, உமா, போயிடுங்க ப்ளீஸ். நான் சொன்னா கேளு. நான் இதுக்கு சம்மதிக்க மாட்டேன். உனக்கு நான் முக்கியமா இல்ல அது முக்கியமா? நீங்க இப்படி எல்லாம் பேசாதீங்க. உமா, நான் சொல்றத புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ். உமா, நான் சொல்றத கேளுமா. வேண்டாம், சொன்னா புரிஞ்சுக்கோ. வேணாங்க, எடு. வேண்டாம். எடுமா ப்ளீஸ், எடுமா. ப்ளீஸ்ங்க, என்ன இப்படி ஃபோர்ஸ் எடுமா. பண்ணாதீங்க. எடுமா. வேண்டாங்க. எடுமா. நான் சொல்றேன்ல. ஏய், என் உயிர் இருக்கிற வரைக்கும் இதை எடுக்க நான் சம்மதிக்க மாட்டேன். ஒரு காலம் நான் இதை எடுக்க மாட்டேங்க.